வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திராஷ்டமம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தும்? குறிப்பா இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய தினமே சந்திராஷ்டம தினங்கள் ஆகும். இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மனம் தெளிவாக இருக்காது. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல நமது மனமும் எண்ணங்களும் தெளிவாக இருக்காது. எனவே சந்திராஷ்டம தினங்களில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விட வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாக திருமணம் போன்ற சுப செயல்கள் நிர்ணயிக்கும் போது மணமகள் மணமகன் ஆகிய இருவருக்கு சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினங்கள்ல புதிய தொழில் துவங்குதல், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கிரக பிரவேசம், பால் காய்ச்சுதல், வளைகாப்பு போன்ற சுப செயல்களை சந்திராஷ்டம தினங்கள்ல தவிர்ப்பது உத்தமங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல வாகனங்களில் வேகம் குறைந்து நிதானத்துடன் செல்ல வேண்டுங்க. பணிபுரியும் இடங்கள்ல பதற்றம், கோபம், ஒரு விதமான சோம்பல் உணர்வு, மறதி மற்றும் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. அன்றைய நாள் விருச்சிக ராசினியர்களுக்கு மார்ச் மாதம் 7, 8, 9 ஆகிய தினங்கள்ல வருகிறது. இந்த 3 நாட்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டுங்க. குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை சந்திரனுடைய அஷ்டமஸ்தான சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது.